Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நம்ம வெண்ணெய் வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா எடுக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வெண்ணெய் எடுத்த அந்த பாலை வந்து நம்ம மீதி இருக்கறத கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க. பன்னீர் எடுக்க போறோம். அதுவும் எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்லயே வெண்ணெய் எடுக்கணும் அப்படினா டெய்லியும் பாலாடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பாலாடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படினா வெறும் பாலாடை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். சப்போஸ் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியில வைக்கிறீங்க அப்படினா கொஞ்சமா அதல தயிர் விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுட்டு அதல பாலாடை வந்து நீங்க டெய்லி ஸ்டோர் பண்ணீங்கனா கெட்டு போகாம இருக்கும். பட் நீங்க தயிர் விட்டு ஸ்டோர் பண்ணீங்கனா இதல பன்னீர் பண்ண முடியாது. வெறும் பாலாடை மட்டும் எடுத்து வச்சாதான் பன்னீர் பண்ண முடியும். நீங்க பால் ஆடை வந்து பாக்கெட்ல வாங்குறீங்க அப்படினா உங்களுக்கு அதிகமா பாலாடை வராது. எங்க வீட்ல பசும்பால் தான் வாங்குவோம். சோ அதனால அதிகமா பாலாடை வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பால் காய்ச்சின உடனே அதல பாலாடை எடுத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா சின்னதா தான் கிடைக்கும். இப்போ நீங்க நைட் டைம்ல வந்து நீங்க காய்ச்சிட்டீங்க அப்படினா மார்னிங் டைம்ல எடுத்தீங்கன்னா நல்ல திக்கான பாலாடை உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாவும் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் நான். ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய பாலாடை கிடைக்குங்கிறனால அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் வெண்ணெய் எடுக்க போகிற டைமில் இப்போ நீங்கள் ஈவினிங் டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா காலையிலே வந்து பாலாடை எடுத்து வெளியில் வச்சிடணும். அது ஃபுல்லாக அந்த ஃப்ரீஸாக இருக்கிறது எல்லாமே கரைஞ்சி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நார்மல் பாலாடை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூப்ஸ் போடவே கூடாது. அதில் நிறைய வெண்ணெய் வராது. ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும். நல்லா சில்லுன்னு இருக்கணும். அந்த தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு 1 minute 2 minute வரைக்கும் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருங்க. விட்டு விட்டு அடிக்கக்கூடாது. ரொம்ப கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். அது மாதிரி நீங்கள் அடிக்கணும். ஜஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்திருக்கும். அது எப்படி அந்த ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியையும் பாலாடையும் நான் நல்லா அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் இது மாதிரி மேலே நுர வருது அப்படின்னா அந்த வெண்ணெய் வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். திரும்ப ஒரு 1 minute நான் கண்டினியூஸாக வந்து இதை மிக்சியில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நல்லா ஐஸ் தண்ணியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் பால்லேருந்து வெண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் இந்த வெண்ணெய் எடுத்துட்டால் போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பாலில் வெண்ணெயே வராது. ஏன்னா ஒரே இதுலேயே நமக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்காமல் ஒரு 3 minutes 4 minutes கண்டினியூஸாக அடித்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. மிக்ஸி வந்து ஓவர்லோட் ஆகி அப்படியே நின்று போயிடும். ஸோ பார்த்து நீங்கள் வந்து ஆடை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆடை வந்து வெண்ணெயை வந்து நான் தனியாக எடுக்கிறேன். எடுத்து இது மாதிரி ஒரு நார்மல் நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணியே போதும். ஐஸ் வாட்டர் தேவை கிடையாது. அதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன் நான் எவ்வளோ வெண்ணெய் வந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்காக இது மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். பசும்பால்னா தான் உங்களுக்கு இது மாதிரி மஞ்சள் கலரில் வெண்ணெய் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். வீட்டில் 1 கிலோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வைக்கிது. நம்ம வீட்டில் வாங்குகிற பால்லே இது மாதிரி வைக்கிறனால நமக்கு காசும் மிச்சமாகும். அதே சமயம் வெளியில் வாங்கும் போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நல்ல நேச்சுரலாக ரொம்ப ஹெல்த்தியான வெண்ணெய் நம்ம வீட்டிலேயே எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெண்ணெய் வந்து மிக்சர் ஜார்லேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த நீங்கள் வச்சுருக்க தண்ணியில் ஒரு டைம் வந்து அலசிட்டு இன்னொரு ஒரு பவுலில் வந்து நீங்கள் தண்ணி வச்சு அதில் ஒரு டைம் வந்து இந்த வெண்ணெயை அலசணும். ஏன் இப்படி அலசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பால் கொஞ்சம் சேர்ந்துருக்கும். ஸோ கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கசப்பு தன்மையும் ஏறும். ஒரு புளிப்பு ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. அது மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் வந்து ஒரு 2 டைம் தான் வாஷ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். பார்க்குறதுக்கு வெண்ணெயாச்சே கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் அது மாதிரி தான் தோணும். பட் ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். நம்ம மாற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும்.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து இருக்கிறனால ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெண்ணெய் மட்டும் கொஞ்சம் திக்காயிட்டு அந்த தண்ணி மேல் பக்கமாக வந்து நிற்கும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிடலாம். நல்லா அலசி அலசி எடுங்க. அப்போ தான் உங்களால் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். நான் உங்ககிட்ட ஒரு 4 வாளி அளவுக்கு வந்து நான் பால் ஆட காமிச்சேன். பட் நான் அது ஃபுல்லாகவே எடுக்கலை. எனக்கு வந்து ஒரு வாளி அளவுக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு இதில் மட்டும்தான் எடுத்தேன். மீதி ஒரு 3 வாளி கிட்ட அது அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஆடை. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பாக்ஸு, பட்டருக்காக உள்ளது. இதில் வைக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்வர் பாத்திரத்திலலாம் வச்சோன்னா சீக்கிரமாக அந்த பாத்திரம் வந்து பழசு மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து அமேசானில் கிடைக்கும். அதோட லிங்க் இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து. நீங்கள் வெண்ணெய் இது மாதிரி வச்சுட்டு நான் ஒரு டிப்ஸு உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக எடுக்கிறதுக்கு. நீங்கள் இது மாதிரி பட்டர் பாக்ஸில் வைக்கிறனால உங்களுக்கு நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு ப்ரெட்டிலலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் எடுத்து தடவி கொடுக்கறதுக்கு. வெண்ணெய் வந்து நான் இதில் வச்சு நான் ஒரு லெவல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண பாருங்கள், இது மாதிரி தண்ணி நிற்கிறத வந்து நீங்கள் கீழே ஊற்றிடலாம். வெண்ணெய் வந்து கீழே படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வெண்ணெய் வந்து ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு ஸ்பூனால் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப் சொல்கிறேன். வெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியான பிறகு இது மாதிரி கத்தியில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுக்கும் போது அந்த பீஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்ற இடத்துலையும் வந்து அப்படியே நம்ம போட்டு கரண்டியெல்லாம் எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் எடுத்த பாலில் வந்து நம்ம பன்னீர் எடுக்க போகிறோம். தயிர் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பன்னீர் வந்து எடுக்கவே முடியாது. அந்த பாலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேஸ் அடுப்பில் வச்சுருங்க. இதில் வந்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு இருக்குது. அதனால் நான் ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றினேன். அது பத்தலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம பால் காய்ச்சும் போது அந்த பொங்கி வர ஸ்டேஜ் இருக்கும்ல, அதே மாதிரி இது வந்து பொங்கி வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 1 மினிட்குள்ளேயே அது வந்து திரிஞ்சு போக ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலுமிச்சப்பழம் ஊற்றினேன். அது வந்து திரியவே இல்லை. சரின்னு அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழம் திரும்பவும் ஊற்றினேன். நீங்கள் அந்த லெமன் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ரொம்ப லெமன் ஜூஸ் ஊற்றிட்டாலும் அதில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். லெமன் ஜூஸ் ஸ்மெல் வரும் அதில். ஸோ பார்த்து நீங்கள் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ நான் அந்த லெமன் ஜூஸ் ஊற்றின உடனே திரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரிஞ்சால் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு உடனே வந்து கிளறி விடணும். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக அப்படியே போய் கீழே நின்று பிடிக்க ஆரம்பிச்சிரும். கண்டிப்பாக தயிர் நீங்கள் பாலாடையில் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி செய்யாதீங்க. வெறும் ஆடை மட்டும் எடுத்து வச்சுருந்தா மட்டும்தான் இதில் செய்யணும். இப்போ இது திரிஞ்சிருச்சு. இதை நான் வடிகட்டிக்க போகிறேன். ஒரு கொலாண்டர் வச்சு அதில் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் வாங்குகிற பாலை வச்சு நம்ம வெண்ணெயும் எடுத்துக்கலாம், பன்னீரும் எடுத்துக்கலாம். நமக்கு செலவும் ரொம்ப மிச்சமாகும். அதே டைம் எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாத ஒரு நல்ல ஒரு ஃபுட்டும் நமக்கு கிடச்சிரும். இந்த பன்னீர் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுருக்கக்கூடாது பன்னீர்லாம். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துணியில் வந்து ஒரு காட்டன் கிளாத்தாக இருக்கணும். காட்டன் கிளாத்தில் நீங்கள் இது மாதிரி டைட்டாக புழிஞ்சி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஒரு வெயிட் வச்சு மேலே வச்சிடணும். அது எப்படின்றத நான் காட்டுறேன். இது மாதிரி துணியை வந்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு இது மேலே வந்து நீங்கள் வெயிட் வச்சிடணும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு இந்த கொலாண்டர் ஷேப்லேயே ரவுண்ட் ஷேப்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே வச்சு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுருக்கேன்.
ஒரு 3 hours ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். எதுக்காக நம்ம இது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அது உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் நம்ம இது மாதிரி மேலே வெயிட் வச்சிட்டோன்னா அது நல்லா திக்காக பன்னீர் மாதிரி நல்லா கெட்டியாகிடும். அண்ட் இதில் வந்து நீங்கள் ரசகுல்லா கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான பன்னீர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாலாடை எடுத்து வச்சதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி.